ஒரு பெரிய தேசத்தோட கதையை புரிஞ்சுக்க சில சமயம் நம்ம ஒரு சின்ன நிலப்பரப்போட ஆன்மாக்குள்ள ஆழமா போகணும். இன்னைக்கு நாம அதை தான் செய்ய போறோம். வாங்க, பாகூருங்கிற ஒரே ஒரு தொகுதிக்குள்ள போய் நவீன அரசியலோட அடிப்படைகள் எப்படி தரவுகளை வச்சு இயங்குதுன்னு பார்க்கலாம். இது வெறும் எண்களை பத்தின ஆய்வு இல்ல, இது மக்களோட நம்பிக்கை, அவங்களோட வழிகள், அப்புறம் அவங்க கொடுக்கிற தீர்ப்பு பத்தின ஒரு ஆழமான பார்வை. வாங்க, முழுசா உள்ள இறங்குவோம். சரி, நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல ஒரு தொகுதியோட ஆன்மாவை புரிஞ்சுக்க போறோம். அதாவது அங்க இருக்கிற மக்களோட உண்மையான கவலைகள் என்ன. அடுத்து களத்தில் இருக்கிற டேட்டாவை பார்ப்போம். அந்த வாக்கு பெட்டி நமக்கு என்ன சொல்லுது. மூணாவதா, மக்கள் ஏன் அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்கன்னு ஆராய்வோம். நாலாவதா, ஜெயிக்கிறதுக்கான வியூகத்தோட 4 முகங்கள் என்னன்னு பார்ப்போம். கடைசியா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு நல்ல ஆட்சிக்கான வரைபடத்தை உருவாக்குவோம். பாருங்க, எந்த ஒரு அரசியல் பகுப்பாய்வும் எண்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறது இல்ல. அது எப்பவுமே மண்ணில இருந்து, மக்கள்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஓட்டுக்கு பின்னாலையும் ஒரு ஆழமான கதை இருக்கு. ஒவ்வொரு புள்ளி விவரமும் ஒரு மனுஷனோட வாழ்க்கைய சொல்லுது. நாம எண்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மனுஷங்களோட சூழலை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இப்போ நாம நிக்கிறது புதுச்சேரியோட பாகூர் தொகுதியில. இது பெரும்பாலும் கிராமப்புறங்கள் நிறைஞ்ச ஒரு பகுதி. இங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை விவசாயத்தையும் மீன்பிடி தொழிலையும் சுத்தி தான் இருக்கு. அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட தினசரி போராட்டங்கள், அவங்களோட எதிர்கால கனவுகள், இதுதான் இந்த தொகுதியோட உண்மையான ஆன்மா. இந்த மண்ணோட யதார்த்தத்தை நாம முதல்ல உணரணும். பாகூர் மக்களோட மனசுல இருக்கிற 3 முக்கியமான கவலைகள் இதுதான். வேலையில்லா திண்டாட்டம், தாறுமாறா ஏறுற விலைவாசி, அப்புறம் அடிப்படை வசதி குறைபாடுகள். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 பிரச்சனையும் தனித்தனியானதல்ல, எல்லாமே ஒன்னோட ஒன்னு ஆழமா பிணைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல வேலை இல்லாதப்போ விலைவாசி உயர்வு ஒரு குடும்பத்தை எவ்வளோ கடுமையா தாக்கும். மோசமான ரோடும் கரண்ட்டும் ஒரு சின்ன தொழிலா ஆரம்பிக்கிறத கூட எவ்வளோ கஷ்டமாக்கும். இது ஏதோ கொள்கை அளவிலான பிரச்சனை இல்ல, இது மக்களோட அன்றாட வாழ்க்கையையும் அவங்க கண்ணியத்தையும் நேரடியா தாக்குற ஒரு நெருக்கடி. இந்த நம்பரை பாருங்க, சுமார் 47%. இது வெறும் புள்ளி விவரம் இல்ல. 2021ல புதுச்சேரியில இருந்த இளைஞர்களோட வேலையின்மை விகிதம் இது. இது கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதிக்கிற ஒரு அமைதியான நெருக்கடி. படிச்ச இளைஞர்களோட திறமை வீணடிக்கப்படுறதோட வழி. இது வெறும் பொருளாதார பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒரு சமூகத்தோட எதிர்கால நம்பிக்கையே சிதைக்கிற ஒரு தீவிரமான விஷயம். இந்த மாதிரி தரவுகளை வச்சு பேசும்போதுதான் நாம தனிப்பட்ட தாக்குதல்களை தவிர்த்து மக்களின் கண்ணியத்தை மதிச்சு தீர்வுகளை நோக்கி நகர முடியும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான பொது உரையாடலுக்கு அழகு. சரி, மக்களோட மனசுல என்ன இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அவங்க வாக்குப்பெட்டி மூலமா என்ன சொல்லிருக்காங்கன்னு பாப்போம். வாக்காளர்களோட உணர்வுகள் தேர்தல் முடிவுகள்ல ரொம்ப தெளிவான, மறுக்க முடியாத சிக்னல்களை விட்டுட்டு போயிருக்கு. அந்த டேட்டாவை இப்போ நாம கவனமா படிக்கலாம். 2021 தேர்தல்ல பாகூர்ல பதிவான வாக்குப்பதிவு சதவீதம் இது கிட்டத்தட்ட 90%. யோசிச்சு பாருங்க, இது ஒரு நம்ப முடியாத எண். இது என்ன சொல்ல வருது? பாகூர் மக்கள் அரசியல்ல இருந்து ஒதுங்கி நிக்கல, அவங்க ரொம்ப ஈடுபாட்டோட இருக்காங்க. தன்னோட ஒரு ஓட்டு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு அவங்க ஆழமா நம்புறாங்க. ஜனநாயகம் மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையோட சக்தி வாய்ந்த வெளிப்பாடு இது. இப்போ இந்த என்ன பாருங்க, 211. இதுதான் 2021 தேர்தல்ல ஜெயிச்சவருக்கும் தோத்தவருக்கும் நடுவுல இருந்த வாக்கு வித்தியாசம். வெறும் 211 ஓட்டு தான். இது ஒரு தெருவுல இருக்கிற மக்களோட எண்ணிக்கை, இல்லனா ஒரு பெரிய குடும்பத்தோட ஓட்டுகள். பாருங்க, ஒரு தேர்தலோட தலைவிதியே எவ்வளவு சின்ன வித்தியாசம் தீர்மானிச்சிருக்குன்னு. அந்த 211 வாக்குகளை சதவீதத்துல சொன்னா அது வெறும் 0.8% மட்டும்தான். இது ஒரு கத்தி முனையில நடக்கிற போட்டிங்கிறத அப்பட்டமா காட்டுது. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, பாகூர்ல ஒவ்வொரு ஓட்டுக்கும் மதிப்பு இருக்கு. ஒவ்வொரு வாக்காளரும் முக்கியமானவர். யாரையும் சாதாரணமாக எடை போற்ற முடியாது. இந்த வாக்கு விநியோக விளக்கப்படம் களத்தோட நிலவரத்தை இன்னும் தெளிவா காட்டுது. 2 பெரிய கூட்டணிகளும் கிட்டத்தட்ட சம பலத்தோட ஒன்னைய ஒன்னு முட்டிட்டு நிக்குது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த மற்றவை நோட்டா பகுதியை பாருங்க. இந்த சின்ன வாக்குகள் தான் யார் ஜெயிக்கணும்னு தீர்மானிக்கிற சக்தியா ஒரு கிங் மேக்கரா மாறுது. இந்த தொகுதியோட அரசியல் கணக்கு எவ்வளவு நுட்பமானதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஓகே, நாம இதுவரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ ஏன் அப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் ஆழமா தோண்டி பாப்போமா? இந்த எண்களுக்கு பின்னால இருக்கிற வாக்காளர்களோட மனநிலை என்ன? காலப்போக்குல அவங்களோட நடத்தை நமக்கு என்ன சொல்லுது? ஒரு தீர்ப்போட உடற்குறியல நம்ம இப்போ ஆராய்வோம். இந்த டைம்லைனை பாருங்க. 2011, 2016, 2021 ஒவ்வொரு தேர்தல்லையும் பாகூர் மக்கள் ஆளுங்க கட்சியை மாத்திருக்காங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் பளிச்சுன்னு தெரியுது, ஒரு நிலையான ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை. பாகூர் வாக்காளர்கள் எந்த ஒரு கட்சிக்கும் விசுவாசமா இல்ல, அவங்க செயல்திறனுக்கு தான் விசுவாசமா இருக்காங்க. இந்த ஒரு வாக்கியம் பாகூரோட அரசியல் குணத்தை மிகச்சரியா சொல்லுது. இங்க அதிகாரம்ங்கிறது ஒரு நிரந்தர உரிமை கிடையாது.
அது மக்கள் கிட்ட இருந்து 5 வருஷத்துக்கு வாங்குற ஒரு கடன். அந்த 5 வருஷத்துல சரியா வேலை செய்யலனா அந்த கடனை திருப்பி கேட்பாங்க. தலைவர்கள் ரொம்ப கடுமையான பொறுப்பு கூட்டலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. போன தடவை ஜெயிச்சதுக்கெல்லாம் இங்க எந்த மதிப்பும் இல்ல. இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற தெளிவான முடிவு இதுதான். பாகூர்ல தேர்தலோட முடிவை விசுவாசமான கட்சி தொண்டர்கள் தீர்மானிக்கிறதில்ல. மாறா, எந்த கட்சிக்கும் கட்டுப்படாத, ஒவ்வொரு தேர்தல்லையும் தன்னோட வாழ்க்கையை எது மேம்படுத்தும்னு யோசிச்சு ஓட்டு போடுற அந்த சின்ன சதவீத நிலைமாறும் வாக்காளர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. பாகூர்ல ஜெயிக்கிறதுக்கான திறவுகோல் இந்த வாக்காளர்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்பிக்கையை ஜெயிக்கிறது தான். சரி, பிரச்சனையெல்லாம் பகுப்பாய்வு செஞ்சாச்சு, வாக்காளர்களோட மனநிலையும் புரிஞ்சிருச்சு. இப்போ இதிலிருந்து செயலுக்கு எப்படி போறது? இது மாதிரி ஒரு கடுமையான போட்டி இருக்கிற தொகுதியில திறமையா போட்டியிட்டு மக்களோட நம்பிக்கையை எப்படி ஜெயிக்கிறது? அதுக்கான ஒரு வியூக கட்டமைப்பை இப்போ நாம பாப்போம். இந்த வியூக்கு பேரு சதுர்முக கோட்பாடு. ரொம்ப சிம்பிள். ஒரு டேபிள் ஸ்திரமா நிக்க 4 கால்களும் உறுதியா வேணும் இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு அரசியல் வெற்றிக்கு இந்த 4 முகங்களும் பலமா இருக்கணும். ஒன்னு பலவீனமா இருந்தாலும் மொத்த அமைப்பும் சரிஞ்சிடும். அந்த 4 முகங்கள் இதோ. முதல்ல கதை சொல்லல், அதாவது மக்களோட மனசை தொடுற உங்க பார்வை. 2வது அமைப்பு, களத்துல வேலை செய்யற உங்க டீம். 3வது நிதி, உங்க பிரச்சாரத்தை இயக்குற சக்தி. 4வது தேர்தல் வியூகம், உங்க ஆதரவை ஓட்டுச்சாவடி வரைக்கும் கொண்டு போய் வாக்குகளா மாத்துற அறிவியல். கதை சொல்லல் உணர்வை தூண்டும், அமைப்பு நம்பிக்கை கொடுக்கும், நிதி செயல்பாட்டுக்கு உதவும், தேர்தல் வியூகம் வெற்றியை உறுதி செய்யும். இந்த 4 சேரும்போதுதான் ஒரு முழுமையான வெற்றி வியூகம் உருவாகுது. இப்போ நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்ப்போம். மக்களோட குறைகள், தரவுகளோட செய்திகள், சதுர்முக வியூகம், இது எல்லாத்தையும் இணைச்சு பாகூர் மாதிரி ஒரு தொகுதிக்கு ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய ஆட்சிக்கான வரைபடத்தை உருவாக்குவோம். இது வெறும் பகுப்பாய்வில்ல, இது ஒரு தீர்வுக்கான பயணம். இந்த வரைபடத்தோட முதல் படி சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? உள்ளூர்ல எல்லாராலையும் மதிக்கப்படுற ஒருத்தரா இருக்கணும். தொகுதியோட சமூக அமைப்பை பிரதிபலிக்கணும். எந்த கரையும் படியாத உண்மையா சமூக சேவை செஞ்ச வரலாறும் இருக்கணும். ரொம்ப முக்கியமா வெறும் கவர்ச்சியான பேச்சாளரா இல்லாம மக்களோட வலிய புரிஞ்சுக்கிற பச்சாதாபம் கொண்ட எளிமையான உண்மையான ஒருத்தரா அவர் இருக்கணும். 2வது படி, ஒரு தெளிவான ஆட்சி திட்டம். இந்த திட்டம் நாம ஆரம்பத்துல பார்த்த மக்களோட முக்கிய குறைகளுக்கு நேரடியா பதில் சொல்லணும். வேலைவாய்ப்பு, விலைவாசி உயர்வு மாதிரி பிரச்சனைகளுக்கு உறுதியான தீர்வுகளை முன்வைக்கணும். ரோடு, தண்ணி, கரண்ட் மாதிரி உறுதியான உள்கட்டமைப்பு மேம்பாடுகளை வழங்கணும். நலத்திட்டங்கள் சரியான ஆட்களுக்கு போய் சேருதான்னு உறுதி செய்யணும். மக்களோட குறைகளை கேட்டு அதை தீர்க்க ஒரு தெளிவான அமைப்பை உருவாக்கணும். அப்படி உருவாக்கும்போது மக்கள்கிட்ட இருந்து வாங்குற தரவுகளை அவங்க அனுமதியோட தனிப்பட்ட உரிமையை மதிச்சு கையாளணும். இது திறமையான ஆட்சிக்கு மட்டும் இல்ல, ஒரு நம்பிக்கையான ஆட்சிக்கும் அடிப்படை. ஆக மொத்தத்துல இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். வெற்றிங்கிறது பெரிய முழக்கங்கள்லயோ இல்ல நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள்லயோ இல்ல. அது மக்களோட அன்றாட பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு அதுக்கு உண்மையான, நம்பக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய தீர்வுகளை கொடுத்து அதன் மூலமா அவங்க இழந்த நம்பிக்கையை திரும்ப கட்டுறதுல தான் இருக்கு. இதுதான் அரசியலோட மிக அடிப்படையான உண்மை. இந்த ஆய்வை நாம ஒரு கேள்வியோட முடிப்போம். தேசிய அளவுல பெரிய தலைவர்களும் பெரிய கதைகளும் அரசியல் ஆதிக்கம் செய்யற இந்த காலத்துல பாகூர் நமக்கு என்ன காட்டுது? ஒருவேளை ஒவ்வொரு தேர்தலோட உண்மையான எதிர்காலமும் டெல்லியில இல்ல, ஒரு கிராமத்து சாலையோட நிலைமையிலையும், ஒரு இளைஞனோட வேலை வாய்ப்புலையும், ஒரு தாயோட வீட்டு செலவுகள்லயும் தான் தீர்மானிக்கப்படுதா? யோசிச்சு பாருங்க. இது பாகூரோட கதை மட்டும் இல்ல, இது இந்தியாவோட பல தொகுதிகளோட கதையா இருக்கலாம். நீங்களும் மக்கள் மைய தலைவராகி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.aa, mgr@blueprintstrategies.aa என்ற முகவரியிலோ அல்லது 0804204160 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்